கார்த்தி தீபா சீரியல் ஜூலை 9 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு நேராக ரம்யாட்ட கேட்குறாங்க, ரம்யா கார்த்திக் சார் கால் பண்ணாரா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, கார்த்தியெல்லாம் எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக் சார் வந்து இந்நேரம் நான் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாரு, அதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கார்த்திக் சார் ரொம்ப பாவம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா இப்போதைக்கு உன்னுடைய முதல் கவனம் இந்த பரிகாரத்தை நீ நல்லபடியாக செய்யணும், அது மட்டும்தான் உன்னுடைய கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து செங்கல்பட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அம்மன் கோவிலில் கார்த்தியும் ராஜாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு கார்த்திகிட்ட, கார்த்தி எங்கே பார்த்தாலுமே சிஸ்டரை தேடி பார்த்தாச்சு, சிஸ்டரோட ஃபோட்டோவை காமிச்சு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்த்தாச்சு, எல்லாருமே தெரியலன்னு சொல்கிறாங்க கார்த்தி, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, தீபா ரொம்ப பாவம், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க, இந்த நேரத்தில் தீபா வேற காணோம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இத்தனை வருஷத்தில் நீ கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லையே, நீ கண் கலங்குறத பார்த்தா என் மனசு ரொம்ப வருத்தப்படுது, கார்த்தி தயவு செஞ்சு அழுவாத அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா வந்துட்டு என்னை நம்பி வந்தாங்க, எங்கள் அம்மாவுக்காக பரிகாரம் செய்ய போகிறேன்னு சொல்லி எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கண் கலங்கி போய் உட்காந்துருக்காரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ளை இரு மாப்பிள்ளை, நான் போய் உனக்கு வந்துட்டு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, தீபா ரொம்ப பாவம், இன்னரும் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. கார்த்தி புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம தீபாவை கூட்டிகிட்டு போனாங்கள்ல அந்த பெண் சாமியார் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ பெண் சாமியார் நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு மகனே அப்படின்னு சொல்ல கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. கார்த்தி திரும்பி பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியை காணும்னு தானே தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை காணும்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி டக்குன்னு கண்ணீரை தொடச்சிட்டு கிளம்புறாரு. சொல்லுங்கள் என் ஒய்ஃப் தீபா எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. கார்த்தி பின்னாடியே நடந்து போகிறாரு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியை பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அந்த பெண் சாமியார் நேராக கார்த்தியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தியும் நேராக பின்னாடியே போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு கோயிலில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா கார்த்தியை எங்கேயுமே காணோம். கார்த்தி வச்சுருக்கிற ஃபோனை வந்து அங்கே கிடக்குது. அதை பார்த்ததோட ராஜாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. கார்த்தி எங்கே போயிருக்கான், இப்போ தானே நான் தண்ணி கொண்டு வரேன்னு இந்த இடத்த விட்டு போனேன், அதுக்குள்ளேயும் அவன் எங்கே போனான், ஃபோனு வேறு இங்கே கிடைக்க அப்படின்னு ராஜா பதட்டப்படுறாரு. அப்போ அங்கே உள்ளவங்க கிட்ட இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாரே அவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க யாருமே தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா வந்துட்டு கார்த்தியோட ஃபோட்டோவை வச்சு அங்கே உள்ளவங்க கிட்டே கேட்குறாங்க. அப்போ அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ தான் ஒரு பெண் சாமியார் வந்துட்டு கார்த்தியை அந்த பையனை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா ஷாக் ஆகுறாரு. முதல்ல தான் தீபா மேடத்தை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்போ கார்த்தியையும் யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்களே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ராஜாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. அப்போ கார்த்தியோட ஃபோனுக்கு மீனாட்சி கால் பண்ணுறாங்க. அப்போ ராஜா நினைக்கிறாரு, ஐயோ கார்த்தியோட வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்களே, அவங்க கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு ராஜா பயப்படுறாரு. ராஜா மறுபடியும் எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி நினைக்கிறாங்க, கார்த்திக்கு கால் பண்ணோம், சுத்தமாக கார்த்தி தம்பி ஃபோனையே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க நம்ம மீனாட்சி. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, மீனாட்சி என்னம்மா நடக்குது, ஏன் கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தெரியல மாமா, நானும் முதல்லேருந்து கார்த்தி தம்பிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒருவேளை கார்த்தியையும் சேர்த்து அந்த ரியா கடத்திட்டாலே என்னமோ அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, ஐஸ்வர்யா இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனீன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன், மரியாதையாக வாய மூடு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை ஒருவேளை
கார்த்தியை காணோம்னா அந்த ரியா தான் கடத்திட்டு போகலன்னு சொன்னேன். ஏற்கனவே தீபாவை காணும், இப்போ கார்த்தியை காணோம்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் காணாமல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதான காரணமாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் நேராக அருணை பார்த்துட்டு, அருண் உன் பொண்டாட்டியை தயவு செஞ்சு இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிரு, இல்லைன்னா அடித்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட அருண் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா அவள் பேச்சையெல்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி தம்பிக்கு எதுவும் ஆகியிருக்காது, கார்த்தி தம்பி தீபாவை தேடுறதுல கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இன்னுமே தீபாவை கண்டுபிடிக்க முடியலையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, தீபா அப்படி எங்கே தான் போயிருப்பா அப்படின்ட்டு. அருணாச்சலம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ராஜா அந்த கோயிலே இருக்கார். ஃபோனை பார்த்துட்டு, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, நம்ம அட்டன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம், இதுக்கு மேலேயும் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ராஜா ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, கார்த்தி தம்பி என்னாச்சு? நானும் அப்பையிலேருந்து கால் பண்ணுறேன், ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்போ ராஜா சொல்கிறாரு, மேடம் நான் வந்துட்டு ராஜா பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜாவா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆமாம் நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல மீனாட்சி கேட்குறாங்க, என்னாச்சு எங்கே கார்த்தி தம்பி அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, மேடம் இது மாதிரி கார்த்தி வந்துட்டு தீபாவை காணும்னு கண் கலங்கி போய் கோவிலில் உட்காந்தாரு, கார்த்தி அழுகிறத பார்த்துட்டு நான் ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டேன், போய் தண்ணி கொண்டு வரத்துக்கு கடைக்கு போயிட்டு வாட்டர் பால் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே இங்கே வந்துட்டு கார்த்தியை காணும், ஃபோனு மட்டும் கிடக்கு அப்படின்னு சொன்னதோட மீனாட்சி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, மேடம் நான் கோவிலில் தான் இருக்கேன், நான் கார்த்தியை எங்கே பார்த்தாலும் தேடுறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நானும் அங்கே வரவா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம், ஏற்கனவே கார்த்தியை காணும், நீங்கள் நீங்களும் காணாமல் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இங்கே உள்ளவங்க கிட்ட நான் விசாரித்தேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா கார்த்தியை யாரோ பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனதாக சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே தீபாவையும் பெண் சாமியார் தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்போ மறுபடி கார்த்தியை பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனாங்களா அப்படின்னு மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. பக்கத்தில் ஐஸ்வர்யா, அருண், அருணாச்சலம் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும், நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் அருணும் ஆனந்தும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே செங்கல்பட்டு கிளம்புறோம் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் போயிட்டு கார்த்தி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க, தீபாவை காணும், இப்போ கார்த்தியையும் காணுமே அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த கோவில்லேருந்து ஒவ்வொரு பெண் சாமியாரை ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பலி கொடுக்குறாங்களோ என்னமோ அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை ஓங்கி எறிஞ்சி, இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன்னா அவ்வளோதான் வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா செம அசிங்கப்படுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கொஞ்சமாவது வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ போயிட்டு கார்த்தியை பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மாமா அடித்ததில் எந்த வித தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, சே இவனுங்க கிட்ட உண்மையை சொன்னால் செமையாக கோவப்படுறானுங்களே, தீபாவை ஏதோ பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்போ கார்த்தியையும் ஏதோ பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த ரியா தான் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லாரையுமே கடத்துறாளோ? அப்படி இருக்காதே, ஒருவேளை ரியா கடத்திருந்தா கார்த்தி கண்டிப்பாக ரியா கிட்டே சிக்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, ரியாவை பார்த்தா கண்டிப்பாக கார்த்தி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவானே, ஒருவேளை அந்த ரியா ஏதாவது மை போட்டு இவங்களை ஏதாவது பண்ணி இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போவாளோ அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை அந்த பெண் சாமியார் நேராக மலைப்பகுதிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, நீங்கள் யார், எதுக்காக என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கார்த்தியோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க மலைக்கு. கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எதுக்காக இவங்க என்னையை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ அந்த சாமியார் கேட்குறாங்க, என்னப்பா உன்னை எதுக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு உனக்கு ஒரே குழப்பமாக இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் என்னை எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, என் ஒய்ஃப் தீபாவை காணும்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் என்னை இந்த மாதிரி காட்டுப்பகுதிக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை சொல்கிறதுக்கு இந்த இடம் சரியான இடம் கிடையாது, அதான் உன்னை நான் அம்மன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பெண் சாமியார் நேராக அந்த அம்மன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் என் ஒய்ஃப் தீபா இப்போ எங்கே இருக்காங்க, நீங்கள் தான் தீபாவை கூட்டிகிட்டு வந்ததா அப்படின்னு. அதுக்கு அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, நான் தான் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தேன், உன் பொண்டாட்டி இப்போ
அம்மனோட பாதுகாப்பில் பத்திரமா தான் இருக்கா. அவளை இனிமேல் யாராலையுமே நெருங்க முடியாது. அவளுக்கு நான் ஒரு சக்தி கொடுத்துருக்கேன். அந்த சக்தி கண்டிப்பாக அவளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போ தீபா எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இந்த மலைக்கு கீழே ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆற்று பகுதியில் தான் தீபா இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா எதுக்காக அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி உன் தீபாவோட ஃப்ரெண்டு நல்லவ கிடையாது. அவள் தான் தீபாவை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தீபா கூட நட்பு மாதிரி பழகி அவளை தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு பெண் சாமியார் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, நீ மட்டும் இன்னும் அரை மணி நேரத்தில் போய் உன் பொண்டாட்டியை பாதுகாக்கலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் செத்துருவா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என் ஒய்ஃப் சாவக்கூடாது, அவளை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கு சாமியார் சொல்கிறாங்க, உனக்கான சக்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அங்கே கட்டியிருக்க சூலாயுதத்தில் உள்ள அந்த கயிறை எடுத்து கார்த்தியோட கையில் கட்டி விட்டுட்டு, இங்கே பாரு, உன்னைய யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போயிட்டு உன் பொண்டாட்டி தீபாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. கார்த்தி வேகமாக மலையிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி நேராக அந்த கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்ததோட ராஜா அங்கே இருக்காரா. ராஜாட்ட போயிட்டு தீபா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜா சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ளை சொல்கிற, நீ இப்போ எங்கே போன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னைய தீபாவை கூட்டிகிட்டு போன அதே பெண் சாமியார் தான் இப்போ என்னைய கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், தீபாவை கூட்டிகிட்டு போனால் அதே பெண் சாமியார் என்னைய அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு தீபா எங்கே இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. தீபாவோட உயிர் ரொம்ப ஆபத்தில் இருக்கான். இன்னும் அரை மணி நேரத்தில் தீபாவை காப்பாற்றலைன்னா தீபா தண்ணிக்குள்ளே போயிடுவா அப்படின்னு அந்த அம்மன் சொன்னாங்க. நம்ம உடனே போயிட்டு தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும், சரி கார்த்தி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து நேராக அந்த சேகரை பார்க்குறாங்க. சேகர் நேராக ரம்யாவை பார்த்து, மேடம் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இனிமேல் பரிகார பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, சரி ஆரம்பிங்க அப்படின்னு. அப்போ பரிகார பூஜையும் ஆரம்பிக்குது. அப்போ சேகர் நிறையா மந்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா உட்காந்துருக்காங்க. தீபாவோட கழுத்தில் அந்த சேகர் மாலை போட சொல்கிறாரு ரம்யாவை. அப்போ ரம்யா ஒரு மாலை எடுத்து தீபாவோட கழுத்தில் போட்டு விட்டுட்டு, அடியே தீபா, எல்லாருமே செத்தத்துக்கு அப்புறம் தான் மாலை போடுவாங்க, உனக்கு நான் சாவறதுக்கு முன்னாடியே நான் ஒரு மாலை போடுறேன், உன்னைய உயிரோட அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சு அடைச்சி உன்னைய நான் காலி பண்ண போகிறேன். கார்த்தியை இனிமேல் அடையிறதுக்கு எனக்கு எந்த வித தடங்களும் வரவே வராது. நான் நினச்சது இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா. அப்போ நம்ம தீபா நேராக ரம்யாவோட முகத்தை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, நான் இந்த பரிகாரம் செய்ய போகிறேன்னு, இதில் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு சொல்கிறாங்க, தீபா, அதுதான் நீ எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கியல்ல, கண்டிப்பாக அந்த வீடியோவை காமிச்சா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ரம்யா, ஒருவேளை எனக்கு ஏதாவது தண்ணிக்குள்ளே ஆகிருச்சுன்னா நீ கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம நினச்சதை இவ எப்படி அப்படியே சொல்கிறா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா சொல்கிறா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, நான் எப்படியும் இன்றைக்கி செத்துருவேன், எங்கள் அத்தை உயிரோடு இருந்தாலே போதும், எங்கள் அத்தைக்காக நான் உயிரை கொடுக்கறதுலையும் தயாராக இருக்கேன், எங்கள் அத்தை நல்லபடியாக உயிர் பிழைச்சி வரணும். ஒருவேளை தண்ணிக்குள்ளே இறங்கினத்தோட எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அத்தைக்கிட்ட நீ எப்படியாவது பேசி கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க. அத்தை எப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நீயும் இருக்க, ரொம்ப அழகாக இருக்க, பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரம்யா சொல்கிறாங்க, தீபா இந்த மாதிரியெல்லாம் பேசாத, நீ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியில் வருவ, அதுக்கப்புறம் நீயும் கார்த்தியும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா கார்த்திக் சார் ரொம்ப பாவம், அவர் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டுன்னா தாங்கிக்க மாட்டார், அதனால் நீ தான் கார்த்திக் சாருக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அத்தை எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நீயும் இருக்க, அதனால் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டோட கடைசி மருமகளா நீ கார்த்திக் சார் கூட வாழ்ந்துரு அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, கார்த்திக் சார் ரொம்ப பாவம், அவர்கிட்ட சொல்லாமல் நான் இந்த முடிவு எடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சேகர் நேராக தீபா கிட்டே இங்கே பாரு, இந்த சூரியன் உதயமாகிருச்சு, உன்னைய இந்த
பானைக்குள்ளே போட்டு அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பானை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தீபாவை உட்கார சொல்கிறாங்க. தீபாவும் அந்த பானைக்குள்ளே உட்காடுறாங்க. உட்காந்தத்தோட தீபாவை அந்த தண்ணியில் மிதக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தீபா சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா, தீபா சொன்ன மாதிரியே நான் எப்படியாவது அபிராமியோட மனசில் இடம் பிடிச்சி அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா சாமி கும்பிட்டுக்கிட்டு அதில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ராஜாட்ட சொல்கிறாரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வேகமாக வராங்க. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நிறைய ரவுடிகளை அந்த காட்டுக்கு வெளியில் நிற்க வச்சுருக்காங்க. யாருமே உள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கார்த்தியும் ராஜாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஒரு ரவுடி நேராக அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், மேடம் யாருன்னு தெரியல மேடம், டிப்டாப்பாக 2 பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவனுங்க ஃபோட்டோவை எடுத்து எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு. உடனே அந்த ரவுடி நேராக கார்த்தி ராஜாவோட ஃபோட்டோவை எடுத்து ரம்யாவுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ரம்யா அந்த ஃபோட்டோவை பார்த்ததோட ரம்யாவுக்கு சரியான அதிர்ச்சி ஆகுது. எப்படி இவனுங்க இந்த இடத்துக்கு வந்தானுங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கிறது எப்படி இவனுங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரம்யா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக அந்த ரவுடிங்க கிட்ட, இங்கே பாருங்கடா, அந்த 2 பேரும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரவே கூடாது. அவனுங்க கிட்ட நாங்கள் இங்கே இருக்கிறது அவனுங்களுக்கு தெரியவே கூடாது. அவனுங்களை எப்படியாவது தீர்த்து கட்டிடு, அவனுங்களை இந்த இடத்துலேருந்து எப்படியாவது துரத்தி அடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம நினைக்கிற அளவுக்கு அவனுங்க சாதாரண ஆள் கிடையாது. அதனால நீங்கள் வந்துட்டு அவனுங்க கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ரவுடிகளும் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி ராஜாவை. அப்போ நம்ம கார்த்தியும் ராஜாவும் நேராக அந்த காட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க நேராக கார்த்தி ராஜாவுக்கு போய் முன்னாடி நின்று, இங்கே எதுக்கடா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு முக்கியமான ஒருத்தவங்க இந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்கள நாங்கள் காப்பாற்றியே ஆகணும், எங்களை தயவு செஞ்சு விடுங்க, பாதையை விடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாரு, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாருமே போகக்கூடாது, போனால் நாங்கள் உங்களை கொன்னுருவோம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என் ஒய்ஃப் வந்து சிக்கிக்கிட்டாங்க, அவங்கள போய் காப்பாற்றணும், தயவு செஞ்சு எனக்கு வழிவிடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த ரவுடிங்க கேட்கவே இல்லை, நான் கண்டிப்பாக உங்களை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கார்த்தியையும் ராஜாவையும் வாசல்லையே நிப்பாட்டுறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, இவனுங்க என்னமோ எனக்கு வேணுக்குன்னே வந்து வம்புழுக்கிறவன் மாதிரி தெரியுது, நம்ம வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு இவனுங்க நினைக்கிற மாதிரியே தெரியுது கார்த்தி அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, ராஜா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரவுடிகளை பார்த்து, இங்கே பாருங்கள், என் மனைவி வந்து ரொம்ப இன்னசென்ட், அவங்கள வந்து இந்த காட்டுக்குள்ளே ஒருத்தவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் நானும் இவரும் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களுக்கு வழிவிடுங்க, நீங்கள் இப்படி எங்களை தடுக்கிற ஒவ்வொரு நேரமும் என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, நான் அப்போவே சொன்னேன்னு, இவனுங்க வேணுக்கும்னே தான் நம்மக்கிட்ட வம்புழுக்கிறானுங்க, இவனுங்கிட்ட நீ பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. உடனே அந்த ரவுடி சொல்கிறான், என்னடா நானும் முதலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கூட இருக்கிற நீ ரொம்ப துள்ளுற அப்படின்ட்டு ராஜாவை அடிக்க வராங்க. அப்போ ராஜா டக்குன்னு கையை பிடிச்சிடுறாரு. அப்போ கார்த்தி வந்துட்டு டக்குன்னு அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ரவுடி சொல்கிறான், எவ்வளோ திமிரு இருந்தால் எங்களையே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியையும் ராஜாவையும் அடிக்கிறதுக்கு பல ரவுடிகள் வராங்க. அத்தனை ரவுடிகளையும் கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து அடித்து போடுறாங்க. அப்போ ஒரு ரவுடி நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க, மேடம், உங்கள் பிளான் வந்து சொதப்பிருச்சு, இங்கே அந்த 2 பேரும் வந்து சரியான ஆளாக இருக்காங்க, எங்கள் எல்லாரையுமே அடித்து போட்டுட்டாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, எப்படியும் இவனுங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுவானுங்க அப்படின்னு. இது கேட்ட ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே லாய்க்கில்லை, இங்கே தீபா மிதந்துக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் செத்துருவா அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், மேடம், எங்களால் தடுக்க முடியல, இதுக்கு மேலேயும் எங்களால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு, யார்
யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்போ ரம்யா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரவுடி என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோனை தூக்கி தண்ணிக்குள்ளே வீசிடுறான். அந்த ஃபோனை தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு, கார்த்தி கண்டிப்பாக இவனுங்க யாரோ அனுப்பி தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறானுங்க, யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான், டக்குன்னு நம்ம வந்து கேட்டதோட ஃபோனை தூக்கி வீசுகிறான், அப்போ கண்டிப்பாக இவன் யாரோடைய லிங்க்கில் இருக்கான் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் அதே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த சேகர்கிட்ட, சேகர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கார்த்தி இங்கே வந்தாலும் வந்துடுவான், அதனால நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இந்த பழி பூஜையை நான் இருந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த இடத்த விட்டே போக முடியும், அப்படி இல்லைன்னா இந்த பழி பூஜை ஒன்றுத்துக்கும் ஆகாமல் போயிடும், அதனால் இந்த பூஜையை நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல செம ஷாக்காகிறாங்க நம்ம ரம்யா. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த பூஜையை ஒன்றும் நான் செய்ய சொல்லலை, தீபாவை தீர்த்து கட்டுறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம், அதை விட்டுட்டு நீ பழி பூஜை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் டிலே பண்ண இந்த பழி பூஜை உங்களை பழி கேட்கும்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட காதலே வாங்கவே இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் தாத்தா வந்துட்டு இதே மாதிரி தான் பலி பூஜைகள் எல்லாத்துலேயுமே ஈடுபட்டார், ஒரே ஒரு பலி பூஜை மட்டும் மிஸ் ஆகிருச்சு, உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த சாத்தான் எங்கள் தாத்தாவையே கொண்டுட்டு, அதனால தான் இப்போ மட்டும் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நான் இந்த பலி பூஜையை தள்ளி போட்டேன்னு வச்சு கேடுங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு அந்த சாத்தான் அடுத்து என்ன தான் குறி வைக்கும், அதனால நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பழி பூஜையை முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன், யார் வந்தாலுமே இதை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரம்யாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அடே என்னடா நீ இப்படி பேசுகிற, சரி நீ மாட்டினா மாட்டிக்க, ஆனால் கார்த்தி வந்தானா தயவு செஞ்சு என்னை போட்டு கொடுத்துறாத அப்படின்னு ரம்யா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ராஜாவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சேகர் வந்துட்டு அந்த ஆற்று கரையில் உட்காந்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கார்த்தியும் ராஜாவும் அந்த இடத்துக்கு வராங்களா, அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி அங்கே பாரு தீபாவை அப்படின்னு சொல்ல கார்த்தி தீபாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. தீபா வந்துட்டு தண்ணிக்குள்ளே ஒரு கூண்டுக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்காங்க, கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேகர் வந்துட்டு மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபான்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்ம தீபா லைட்டாக கண் முழிச்சு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திகிட்ட தீபா கேட்குறாங்க, சார் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க, உங்களை யார் சார் இங்கே வர சொன்னது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா உங்களை காணும்னு நாங்கள் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கோம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இந்த பூஜையை பாதியிலேயே நிப்பாட்டக்கூடாது தீபா அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இந்த பூஜை ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை, அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பூஜையவே நான் மேற்கொண்டேன், அதனால தயவு செஞ்சு இந்த பூஜையை நிப்பாட்டிடாதீங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க தீபா, இங்கே எப்போ வேணும்னாலும் வெளில வரும், இந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து இந்த பூஜையை பண்ணலாம், இதுக்கு கீழே ஒரு பெரிய மலை இருக்குது, அதில் நீங்கள் போய் விழுந்துருவீங்க, தயவு செஞ்சு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அத்தையோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அத்தை உயிர் பழைக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க, அம்மாவோட உயிர் அப்படின்னா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அம்மாவை வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் அம்மா உயிர் பழிச்சிருவாங்கன்னு எந்த முட்டாள் சொன்னது, தயவு செஞ்சு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக் சார் இந்த பரிகாரத்தை நான் நிறைவு பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு. அப்போ ஒரு பக்கம் காட்டாத்து வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ராஜா ஷாக் ஆகி, கார்த்தி தீபா சிஸ்டரை சீக்கிரம் நம்ம கரைக்கு இழுக்கணும், இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து அந்த காட்டாத்து வெள்ளம் அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சேகர் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. காட்டாத்து வெள்ளம் என்ன இன்னைக்கு வருது, எப்போவுமே இந்த நேரத்தில் இந்த வெள்ளமெல்லாம் வராதே அப்படின்னு சேகர் நினைக்கிறாரு. அப்போ கார்த்தி நேராக சேகரை போய் அடிக்கிறாரு, தீபாவோட கயிறு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் என்னையை பழி தீத்துரும், நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல ராஜாவும் கார்த்தியும் அந்த சேகரை அடிக்கிறாங்க, உண்மையை சொல்லுடா அப்படின்னு. ஆனால் சேகர் உண்மையை சொல்லவே இல்லை, அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறான். இதை பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இதுக்கு மேலேயும் நம்ம அவனை துரத்துறது ரொம்ப வந்து தப்பு, தீபாவோட கயிறு எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இல்லைன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி தான் தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் போகிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இந்த இடத்துலேருந்து போங்க, காட்டத்து வெள்ளம் வருது அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா
ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். உங்களை காப்பாற்றிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு நம்ம தீபா வந்துட்டு சொல்ல சொல்ல கேட்காம கார்த்தி வந்துட்டு நேராக தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. இன்னொரு பக்கம் காட்டாத்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வருது. அப்போ நம்ம கார்த்தி நேராக ராஜா கிட்ட, ராஜா நீ இந்த இடத்துல நிற்க வேண்டாம், நீ மேலே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் கார்த்தி நேராக தண்ணிக்குள்ளே இறங்கி தீபா வச்சுருந்த கயிறை வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. தீபா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு வராங்க. தீபா கரைக்கு வந்துட்டாங்க. வந்ததோட கார்த்தி தீபாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு நேராக மலைப்பகுதிக்கு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் காட்டாத்து வெள்ளம் வேகமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரம்யா இதையெல்லாம் பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆக்குறாங்க. இந்த தீபாவை தீர்த்து கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் இந்த வாய்ப்பு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரம்யா செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சேகர் நேராக ரம்யா கிட்டே போயிடுறான். அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ ஏன்டா இங்கே வந்த? கார்த்தி கண்டிப்பாக வந்துட்டு துரத்திக்கிட்டு வந்தால் நான் மாட்டிப்பேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இந்த பழியை வந்து பாதியிலேயே நிப்பாட்டியாச்சு, அதனால் உங்களை கண்டிப்பாக பாதிக்கும், அதனால் நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஓடி போயிருங்க, இல்லைன்னா உங்களையும் துரத்தோம் அப்படின்னு சொன்னதோட ரம்யாவுக்கு பயம் தாங்க முடியல. ரம்யா அந்த இடத்துலேருந்து பயந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் தனியாக வந்தீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் ஒன்றும் தனியாக வரல, என் ஃப்ரெண்டு ரம்யா கூட தான் வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன ரம்யா கூட வந்தீங்களா? ரம்யா கூட எப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ரம்யா கூட வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் இருக்குது சார் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா இடத்துக்கு நான் காலையிலே கால் பண்ணி கேட்டேன், தீபாவை பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தீபாவை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தீபா ரம்யா பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க, நான் எதை நம்புறது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் நானும் அவளும் தான் சார் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு இங்கே வந்தோம். திடீர்னு இந்த காட்டாத்து வெள்ளம் வந்ததோட ரம்யா பயந்துட்டா போல், ஆனால் அவள் என்னை இப்படி விட்டுட்டு போவான்னு நினைக்கல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு என்னமோ உங்களை பரிகாரம் செய்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியல, உங்களை ஏதோ பலி கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட தீபா ஷாக் ஆகி, இங்கே பாருங்கள் கார்த்தி, எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டை பற்றி தெரியும், என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க அந்த இடத்துல இருந்திருக்கணும், இல்லைன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கும் உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குல்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இதை பற்றி இங்கே பேச வேணாம், இது மாதிரி இந்த பரிகாரமும் பாதியிலேயே தடைப்பட்டு போயிட்டு எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது வாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இந்த பரிகாரம் உங்களை நான் காப்பாற்றினத்தோட உங்களை ஒரு அம்மன் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு பெண் சாமியார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதனால் உங்களை கூட்டிக்கிட்டு அந்த அம்மன் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, அம்மன் கோவிலா? ஒரு பெண் சாமியாரா? ஒரு பெண் சாமியார் தான் சார் என்னையும் ஒரு அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மலை உச்சியில் இருந்துச்சு அந்த அம்மன் கோவில். அங்கே போனது வந்து அந்த பெண் சாமியார் என் கையில் வந்து இந்த கயிறை கட்டி விட்டாங்க. அவங்க கட்டி விட்டதோட எனக்கு என்னமோ புது சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அதான் நான் இருக்கேன்னு, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு உங்களை கொண்டு போய் நான் அந்த அம்மன் கிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு கார்த்தி நேராக தீபாவை கூட்டிக்கிட்டே நேராக அந்த அம்மன் கிட்ட போகிறாங்க. அங்கே பெண் சாமியார் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதுனால இன்றைக்கி நான் தீபாவை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்களுடைய அம்மா உயிர் அப்படி இருக்குன்னு தானே நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, அம்மாவோட உயிர் சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு அந்த அம்மன் நம்ம தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க.